ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம வீரா சீரியலில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாறனும் வீராவும் வந்து வெளியே வந்துட்டாங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறன் வந்து இன்னொரு பிளான் போடுறாங்க. நம்ம விஜயை இந்த வீட்டில் தனியாக விட்டு வச்சோன்னா அவள் பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவா, அது நம்ம தள்ளி இருந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியணும்னு பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு வாசல்லையே ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க. ஒரு கூரை வீடு மாதிரி சின்னதாக அழகாக கட்டிட்டு மாறனும் வீராவும் இப்போ வீட்டு வாசல்லே தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு செம்ம அட்வான்டேஜ் மாறனுக்கு. ஏன்னா தள்ளி இருந்தால் அவங்க ஆல்ரெடி யோசித்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. கிட்டே இருந்தால் தான் நம்ம கிட்டே இருந்தே விஜயை அடித்து சீக்கிரம் அவ்வளோ துரத்த முடியும். அதனால் அவங்க வீட்டு இப்போ வெளியவே வந்து தங்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய்க்கு தாலி கோர்த்து போடுற ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதனால் எல்லாம் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாறன், அப்புறம் வீரா, பிருந்தா இவங்க 3 பேரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாருமே காரில் கிளம்பி போகிறாங்க. மாறன் வந்து இன்னொரு பிளான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே போய் இடத்துல வச்சு அவளை அடிக்கணும்னு தான் வந்து நம்ம மாறன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஸோ அவங்க பொண்டாட்டி பரிகாரம் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே 2 வைஃப் இருக்கிறதுனால 2 பேருமே நாங்கள் பண்ணுறோன்றாங்க. இந்த விஜய் வந்து அங்கே வந்து ஒரு நெருப்பு பாத்திரம் மாதிரி இருக்குது. அந்த ஒரு பரிகாரத்தை பண்ண சொல்கிறாங்க. நெருப்பு சட்டி தூக்கணும்னு சொல்கிறப்போ இந்த விஜய் வந்து நல்லா வாழையிலலாம் வச்சுருங்க, அப்போ தான் என் கை சுடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த தீச்சட்டியை தூக்கி நடக்கிறாங்க. ஆனால் பிருந்தா வந்து ஒழுங்காக நேர்மையாக நடந்து அவங்க கையெல்லாம் புண்ணாயிடும். கடைசியில் விஜய் இதையும் மாற்றி விட்ருவாங்க. பட் அதுக்காக வந்து பூசாரி வந்து செம்மையான ஒரு பதில் சொல்கிறாருங்க. அது வந்து பிருந்தாக்கு ஃபேவராக தான் வருது. ஸோ இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.